सर बहुत फट गया इसका, ये हाथ टूट गया यहाँ से भी, और इसकी बोन निकल के यहाँ से बाहर आ गई। आई सेंड यू द एक्सरे। ये भी इधर, ये भी पहुँच, यहाँ भी हड्डियाँ दिख रही हैं इसकी, सारी बॉडी पे इसका जैसे। கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஒரு 24 வயதான இளம் கிறிஸ்தவர், ஒரு சுவிசேஷகர். அவர் ரயிலில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது சுவிசேஷம் அறிவித்துள்ளார். இதன் காரணமாக அந்த ரயிலுக்குள் இருந்த மதவாத கும்பல்கள் அவரை மிக கடுமையாக தாக்கி அந்த ஓடும் ரயிலிலிருந்து அவரை தூக்கி வீசி உள்ளார்கள். இதில் பலத்த காயமடைந்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அந்த சூழ்நிலையிலும் நான் ஆண்டவருக்காக ஊழியத்தை மீண்டும் செய்வேன், எந்த நிலையிலும் நான் பின்வாங்க மாட்டேன் என்று அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துள்ளார். இவை எல்லாமே வெளியாகி உள்ளது. இந்த செய்திகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. என்ன நடந்துள்ளது, எதற்காக இப்படிப்பட்ட ஒரு கொடூர சம்பவம் இவருக்கு நடைபெற்றது, இவை எல்லாவற்றையும் மிக தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோவை தவறாமல் ஒரு ஜெப குறிப்பிற்காக உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் பார்த்து ஜெபிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். सर बहुत फट गया इसका, ये हाथ टूट गया यहाँ से भी, और इसकी बोन निकल के यहाँ से बाहर आ गई। आई सेंड यू द एक्सरे। ये भी इधर, ये भी पहुँच, यहाँ भी हड्डियाँ दिख रही हैं इसकी, सारी बॉडी पे इसका जैसे। நீங்க பார்த்த இந்த வீடியோ, இதில் இருக்கும் சகோதரன் தான் அன்கூர் மாசிக் என்று சொல்லப்படுகிற ஒரு சகோதரன். இவருக்கு 24 வயதாகிறது. இவர் ஒரு சுவிசேஷகராகவும் பணியாற்றி வருகிறார் என்ற அந்த செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இவர் ஒரு கிறிஸ்தவர். கிறிஸ்துவை குறித்து அநேக மக்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை உள்ள ஒரு நபர். இதன் காரணமாக அவர் செல்லுகின்ற இடங்களில் சுவிசேஷத்தை அறிவித்து வந்துள்ளார். யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் அவர் செய்யவில்லை, யாரையும் வற்புறுத்தவும் இல்லை. அவர் செல்கின்ற பாதையில் இயேசு கிறிஸ்துதான் தெய்வம், நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ற அந்த நற்செய்தியை அறிவித்து வந்துள்ளார். இதே போன்றுதான் இவர் ரயிலில் பயணிக்கும் போதும் சுவிசேஷத்தை அறிவித்து வந்துள்ளார். இந்த நிலையில் சில தினங்களாகவே இவர் இந்த ரயிலில் பயணிக்கும் போது சுவிசேஷம் அறிவிக்கும் போது அந்த ரயிலில் பயணிக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் இவரை மிகப்பெரிய அளவில் மிரட்டி உள்ளனர். நீ இனிமேலும் இப்படிப்பட்ட சுவிசேஷத்தை சொல்லிக் கொண்டு வந்தாய் என்றால் நீ எங்களால் தாக்கப்படுவாய் என்று ஒரு மிரட்டலை, அதாவது கொலை மிரட்டலுக்கு சமம், இந்த மிரட்டலை இவர்கள் கொடுத்து வந்துள்ளார்கள். ஆனாலும் இந்த சகோதரன் என்ன நினைத்தார் என்றால், சரி, அவர்கள் ஏதோ ஒரு கோபத்தில் சொல்கிறார்கள், நாம் சுவிசேஷம் அறிவிக்கிறோம், நம்முடைய சகோதரனை போன்றுதான் அவர்களும், இதற்காக இவர்கள் நமக்கு தீங்கு செய்வார்களா என்ற அந்த எண்ணத்தில் தான், சரி, அவர்கள் கோபப்பட்டாலும் அவர்கள் ஒரு நாள் புரிந்து கொள்வார்கள், நம்மை அவர்கள் தாக்க மாட்டார்கள் என்ற ஒரு எண்ணத்தில் அவர் இருந்துள்ளார். மீண்டும் அவர் இந்த ரயிலில் பயணிக்கும் போது சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டு வந்துள்ளார். இந்த நிலையில் தான் ஒரு 2 தினங்களுக்கு முன்பாக டெல்லியில் இருந்து ஜலந்தருக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு ரயிலில் இவர் பயணித்துள்ளார். அவ்வாறு அந்த ரயிலில் அவர் பயணிக்கும் போதும் வழக்கம் போல அவர் எங்கு பயணித்தாலும் சுவிசேஷம் சொல்லுவார். அதே போன்று அந்த ரயிலிலும் அவர் சுவிசேஷம் கூறியுள்ளார். அநேக மக்கள் அந்த சுவிசேஷத்தை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் வேண்டுமென்றே இவரிடம் பிரச்சனை பண்ணுகிறார்கள், நீ இப்படி செய்யக்கூடாது என்று மிகப்பெரிய அளவில் மிரட்டுகிறார்கள். ஆனால் இவர் மாறி ஒன்றுமே கூறவில்லை. இவர் தொடர்ந்து தன்னுடைய சுவிசேஷ பணியை செய்து வந்தார். இதனை பார்த்து மிகப்பெரிய அளவில் கோபமடைந்த அந்த நபர்கள் இவரை மிக கடுமையாக அந்த ஓடும் ரயிலுக்குள்ளாகவே மிக கடுமையாக தாக்கி உள்ளனர். தாக்கியதோடு மட்டுமல்லாமல் இவரின் லேப்டாப் மற்றும் மொபைல் போனையும் பறிமுதல் செய்துள்ளார்கள். அவ்வாறு பறிமுதல் செய்துவிட்டு மிகப்பெரிய அளவில் இவரை தாக்கி உள்ளார்கள். தாக்கினதோடு நிறுத்தி கொள்ளாமல் அந்த ரயில் மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. அந்த ரயிலின் வாசல் அருகே இவரை இழுத்து கொண்டு வந்து அந்த ரயிலில் இருந்து தூக்கி வெளியே வீசுகிறார்கள். அந்த இளம் கிறிஸ்தவர் சற்று கூட நினைத்து பார்க்கவில்லை இந்த சகோதரர்கள் இப்படி செய்வார்கள் என்று. ஆனால் இந்த நபர்கள் அவரை தாக்கியதோடு நிறுத்திவிடாமல் அவரை தூக்கி அந்த ஓடும் ரயிலில் இருந்து வெளியே தள்ளி உள்ளார்கள். இதில் வெளியே விழுந்த அவர்
மிகப்பெரிய அளவில் காயமடைகிறார். அவரின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது, ஸ்கல் பிராக்சர் ஆகியுள்ளது என்ற செய்திகளையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் இடது கை முறிந்துள்ளது, அதில் மிகப்பெரிய பாதிப்புகளும் அந்த கையில் ஏற்பட்டுள்ளதான செய்திகளையும் பார்க்க முடிகிறது. மேலும் உடலின் பல்வேறு பகுதிகளில் மிகப்பெரிய அளவிலான காயங்கள் அவருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இவரின் குடும்பத்தார் இவருக்கு போன் செய்து பார்க்கிறார்கள். இவரை ரீச் பண்ண முடியவில்லை. மேலும் டைம் ஆகி கொண்டே செல்கிறது. இதன் காரணமாக அவர்களுக்கு சந்தேகம் வருகிறது, இவருக்கு என்ன ஆனது என்று தெரியவில்லை. உடனடியாக அவர்களும் அங்குள்ள காவல் நிலையத்திற்கு தகவல் அளிக்கிறார்கள். இந்நிலையில் இவர் எங்கு சென்றார், இவரை காணவில்லை என்று தேட ஆரம்பிக்கிறார்கள். அவ்வாறு தேடும்போது ஹரியானா பகுதியில் உள்ள அம்பலா கண்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்தில் இவர் மிகப்பெரிய அளவில் படுகாயமடைந்து அங்கு இருக்கிறார். இவரை உடனடியாக மீட்டு சிஎம்சி மருத்துவமனையில் அனுமதிக்கிறார்கள். அங்கு இவருக்கு சிகிச்சைகள் தற்போது நடைபெற்று வருகிறது. அறுவை சிகிச்சைகளும் நடைபெற்றுள்ளதான செய்திகளையும் பார்க்க முடிகிறது. அந்த மருத்துவமனையில் இருக்கும்போது இவரின் தலையில் மிகப்பெரிய அளவிலான அந்த காயங்கள் ஏற்பட்டு கெட்டு போட்டு இவர் அங்கு இருக்கிறார். கையிலையும் மிகப்பெரிய பாதிப்புகள் இருப்பதை அந்த வீடியோவிலே நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்போது அங்கு இருக்கும் நபர் உங்களுக்கு என்ன ஆனது என்று இந்த நபரிடம் ஒரு பேட்டி எடுக்கிறார். அவ்வாறு விசாரிக்கும் போது அவர் என்ன கூறுகிறார் என்றால், அவருக்கு நடந்த காரியங்களை எல்லாம் கூறுகிறார். நான் இவ்வாறு சுவிசேஷம் கூறுவது வழக்கம். இந்த ட்ரெயின்ல நான் வரும்போது இவர்கள் என்னை தாக்கினார்கள், அது மட்டுமல்லாமல் என்னை தூக்கி எறிந்து விட்டார்கள். எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறார் என்றால், அவர்கள் தூக்கி வீசினதில் நான் ஒருவேளை உயிரிழந்திருக்கலாம், ஆனாலும் தேவன் என்னுடைய உயிரை பாதுகாத்திருக்கிறார் என்று இவ்வளவு ஒரு மிகப்பெரிய கொடூரத்தை அனுபவித்த போதிலும் அங்கு அவர் தேவன் என் உயிரை பாதுகாத்தார் என்ற ஒரு ஸ்டேட்மெண்டை கூறுகிறார். அது மட்டுமல்லாமல் நான் என்ன நடந்தாலும் சுவிசேஷம் கூறுவதை நான் நிறுத்த போவதில்லை, மீண்டும் நான் ஆண்டவருக்காக சுவிசேஷம் கூறுவேன் என்று அந்த வார்த்தைகளை அவர் கூறுகிறார். அதை பார்க்கும் போதே நம்மை மெய்சிலிர்க்க வைக்கிறது. அந்த காட்சிகளை நீங்கள் இப்போது பாருங்கள். मैं परमेश्वर ਦਾ ਪ੍ਰਚਾਰ ਕਰਦਾ ਸੀਗਾ, ਜਿੱਥੇ ਮੈਨੂੰ ਲੋਕ ਮਿਲਦੇ ਸੀ, ਮੈਂ ਪਰਮੇਸ਼ਰ ਵਾਸਤੇ ਬੋਲਦਾ ਸੀਗਾ ਤੇ ਕੁਝ ਲੋਕ ਮੈਨੂੰ ਮਿਲੇ, ਉਹ ਮੈਨੂੰ ਕਹਿੰਦੇ ਆ ਧਰਮ ਪਰਿਵਰਤਨ ਹੈ ਤੇ ਤੂੰ ਇਹਨੂੰ ਕਰਨਾ ਛੱਡ। ਉਹ ਦੂਸਰੀ ਵਾਰੀ ਮਿਲੇ, ਉਹਨਾਂ ਨੇ ਮੈਨੂੰ ਕਿਹਾ, ਕਹਿੰਦੇ ਤੂੰ ਨਹੀਂ ਛੱਡੇਗਾ ਤੇ ਤੇਰਾ ਬਹੁਤ ਬੁਰਾ ਹਾਲ ਕਰਾਂਗੇ। ਤੀਸਰੀ ਵਾਰੀ ਉਹਨਾਂ ਨੇ ਮੈਨੂੰ ਟ੍ਰੇਨ ਦੇ ਵਿੱਚ ਫੜ ਲਿਆ ਤੇ ਜਦੋਂ ਮੈਨੂੰ ਉਹਨਾਂ ਨੇ ਟ੍ਰੇਨ 'ਚ ਫੜਿਆ, ਕਹਿੰਦੇ ਹੁਣ ਤੂੰ ਹਟਿਆ ਨਹੀਂ ਨਾ ਪਰਮੇਸ਼ਰ ਦਾ ਪ੍ਰਚਾਰ ਕਰਨ ਤੋਂ, ਹੁਣ ਅਸੀਂ ਤੈਨੂੰ ਵੱਡਾਂਗੇ ਤੇ ਤੇਰੇ ਨਿੱਕੇ ਨਿੱਕੇ ਪਾਠ ਕਰਕੇ ਯੂਪੀ ਦੇ ਵਿੱਚ ਅਸੀਂ ਵੇਚਾਂਗੇ ਤੈਨੂੰ ਛੋਟਾ ਛੋਟਾ ਕਰਕੇ। ਤੇ ਉਹਨਾਂ ਨੇ ਮੇਰਾ ਫੋਨ ਖੋਇਆ ਮੇਰੇ ਕੋਲੋਂ ਕਿ ਮੈਂ ਆਪਣੀ ਫੈਮਿਲੀ ਦੇ ਨਾਲ ਗੱਲ ਨਾ ਕਰ ਸਕਾਂ ਤੇ ਟ੍ਰੇਨ ਬਹੁਤ ਤੇਜ਼ ਸੀਗੀ। ਉਹਨਾਂ ਨੇ ਮੈਨੂੰ ਟ੍ਰੇਨ ਦੇ ਵਿੱਚ ਮੇਰਾ ਜਦੋਂ ਫੋਨ ਖੋਇਆ, ਮੈਂ ਆਪਣਾ ਫੋਨ ਦੁਬਾਰਾ ਫੜ ਲਗਾ, ਉਹਨਾਂ ਨੇ ਮੈਨੂੰ ਧੱਕਾ ਮਾਰਿਆ। ਮੈਂ 100 ਦੀ 120 ਦੀ ਸਪੀਡ ਦੇ ਵਿੱਚੋਂ ਟ੍ਰੇਨ ਦੇ ਵਿੱਚੋਂ ਬਾਹਰ ਡਿੱਗ ਗਿਆ, ਜਿੱਦਾਂ ਬੋਲ ਥੱਪੇ ਖਾਂਦੀ ਆ ਮੈਂ ਉੱਦਾਂ ਕਰਕੇ ਡਿੱਗ ਗਿਆ। ਤੇ ਮੈਂ ਜਦੋਂ ਥੱਲੇ ਡਿੱਗਿਆ, परमेश्वर ने एड्डी वड्डी दया की, मेरी सिर्फ बांह फ्रैक्चर हुई है तो जख्म आए ने निके, नहीं तो मेरी गर्दन टुट सकती, मेरी लत्तां टुट सकती। परमेश्वर ने मैनू जिंदा रखा, यीशु ने मैनू जिंदा रखा कि मैं अपनी फैमिली के कोल पहुँच सका तो मैं उहदे वास्ते दोबारा बोल सका। मेरा यह सारा सिर इतों फट गया, मेरे सारे सिर दे विच इत्थे निशान ने तो मेरी सर्जरी होनी हुण, पर मैं फिर भी अपने खुदा वास्ते बोलने तो नहीं हटना, क्योंकि यह अंत का समय है। जो साडे वास्ते मरिया है तो असीं भी उहदे वास्ते मरांगे, हर दिन असीं उसदे वास्ते लड़ांगे। जिद्दां बस मैं हूँ कहना चाहना। आमीन आमीन। பாத்தீங்களா, இப்பேற்பட்ட ஒரு நிலைமையிலும் என்னுடைய உயிரை தேவன் பாதுகாத்திருக்கிறார் என்று அந்த நபர் வைராக்கியமாக ஒரு சாட்சி அங்கு கொடுக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நான் தேவனுக்காக மீண்டும் எழும்பி நான் சுவிசேஷம் கூறுவேன் என்ற அந்த ஸ்டேட்மெண்டையும் அவர் கூறுகிறார். இந்த செய்திகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி கொண்டு வருகிறது. நமக்குமே அதனை பார்க்க முடிந்தது. பார்க்கும்போது மிகவும் வேதனையாக இருந்தது. எந்த ஒரு தவறுமே செய்யவில்லை, சுவிசேஷம் மட்டும்தான் உரைத்தார். யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் அந்த இளம் கிறிஸ்தவர் செய்யவில்லை. ஆனால் சுவிசேஷம் கூறியதற்காக ஓடும் ரயிலில் இருந்து ஒரு நபரை தூக்கி வீசும் அளவிற்கு இவர்களின் மனம் இருக்கிறது என்றால் இவர்கள் மனிதர்களா என்ற ஒரு கேள்வி கூட நமக்குள்ளாக எழுகிறது. இப்படிப்பட்ட ஒரு கொடூர காரியங்கள் செய்த நபர்கள் கண்டிப்பாக சட்டத்திற்கு முன்பாக நிறுத்தப்பட வேண்டும். கிறிஸ்தவர்கள் நாம் மன்னிக்கிறோம், ஆனாலும் சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட நபர்கள் ஒரு மனிதனை ஓடும் ரயிலிலிருந்து தூக்கி வீசும் அளவிற்கு கொடூர எண்ணம் கொண்ட நபர்கள் இந்த தேசத்தில் நடமாடினார்கள் என்றால் அது இந்த தேசத்திற்கே ஆபத்து. ஆகவே இப்படிப்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டு உடனடியாக இவர்களுக்கு தக்க தண்டனைகள் கிடைக்கப்பட வேண்டும். இதற்கான விசாரணைகள் தற்போது சென்று கொண்டிருக்கிறது என்ற அந்த செய்திகளையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. 24 வயதான அந்த அன்கூர் மாசிக் அவர் மிக சீக்கிரமாக குணமடைய வேண்டும். இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக உள்ளது. அவருக்கு தலையில் மிகப்பெரிய அளவிலான காயங்கள் ஏற்பட்டுள்ளது. இடது கையில் மிகப்பெரிய
மிகப்பெரிய எலும்பு முறிவுகள் ஏற்பட்டுள்ளது. இவை எல்லாம் சீக்கிரமாக குணமாக வேண்டும். மீண்டும் அவர் ஆண்டவருக்காக எழும்பி நிற்க வேண்டும். இதற்காக நாம் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். இந்த தகவலை ஒரு ஜெப குறிப்பிற்காக உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அநேக மக்கள் இதனை பார்க்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். நம்முடைய தேசத்தில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் இனிமேலும் நடைபெறக்கூடாது. இதற்காகவும் நாம் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.